சபா தலைவர்கள் மூத்த அரசாங்க பதவிகளில் இருப்பதும் அவர்கள் மீது சுரங்க உரிமங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருப்பதும் பெரும்பாலும் ஊகத்தின் அடிப்படையில் அமைந்தவை. கணிசமான ஆதாரங்கள் அல்லது முறையான குற்றச்சாட்டுகள் இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தேசிய முன்னணியின் மகிழ்ச்சி, எழுச்சி, வீழ்ச்சி, போராட்டம் என அனைத்திலும் மஇகவின் பங்கு அளப்பரியது. குறிப்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு தேசிய முன்னணி அம்னோ மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. இருந்தாலும் மஇக தொடர்ந்து தேசிய முன்னணிக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றது. மஇகவுக்கு பட்டம், பதவிகள் வேண்டாம், ஆனால் உரிய மரியாதைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மஇகவின் தேசிய தலைவர் டான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் தெரிவித்தார். 16வது பொது தேர்தல் எதிர்பார்த்ததை விட முன்னதாக நடத்தப்பட்டாலும் அதை எதிர்கொள்ள DAP தயாராக உள்ளது என்று கட்சித் தலைவர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சரியான நேரத்தை முடிவு செய்து தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கும் போது DAPயில் உள்ள நாங்கள் தயாராக இருப்போம் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். RTS லிங்க் ரயில்களின் சோதனை ஜோஹ்பாருவில் தொடங்க உள்ளது. அதனை முன்னிட்டு RTS லிங்க் சேவையின் முதல் ரயில் ஜோஹ்பாருவின் வடிஹனா ரயில் பராமரிப்பு சேவை நிலையத்தை சென்று சேர்ந்தது. பத்துகாஜா வட்டாரத்தில் உள்ள தொழிற்சாலையில் இருந்து புறப்பட்ட ரயில் 541 கிலோமீட்டர் தூரம் கடந்து ஜோஹ்பாருவை சென்று சேர்ந்தது. வடகிழக்கு பருவமழையின் தொடர்ச்சியாக வங்காள விரிகுடா கடற்பரப்பின் மீது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளது. இன்றும் நாளை திங்கட்கிழமையும் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதனால் புதுச்சேரிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மாதவிடாய் காலத்தில் பெண் ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்கப்படும் என்று கர்நாடக மாநிலம் அறிவித்துள்ளது. அத்தகைய விடுப்பு வழங்கும் முதல் தென்னிந்திய மாநிலமாக அது திகழ்கின்றது. ஸ்பெயின், ஜப்பான், தென்கொரியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் இது ஏற்கனவே அமலில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவின் தென்பகுதியில் வீடுகளை இழந்து வாடும் 90 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வெள்ள அபாயத்தை எதிர்நோக்கி உள்ளனர். காசாவில் மனிதாபிமான நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் இந்த சூழல் அங்கிருக்கின்றவர்களுக்கு வேதனையை கூட்டியுள்ளது. காசாவை நெருங்கி வரும் புயல் மிக மோசமாக இருக்கும் என்றும் கரையோரத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான கூடாரங்களை அது சேதப்படுத்தலாம் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் பந்தயம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்தில் கார் ஒன்று கூட்டத்துக்குள் பாய்ந்ததில் 9 பேர் காயமுற்றனர். காயமடைந்தவர்களில் 54 வயது ஆடவர் ஒருவரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக காவல்துறை கூறியது. பந்தயத்தில் ஈடுபட்டிருந்த அந்த கார் வேலியை தாண்டி கூட்டத்தின் மேல் மோதியது. நகைச்சுவை நடிகர் மொட்டை ராஜேந்திரன் நாயகனாக நடிக்கும் படம் ராபின்ஹுட். 1980களின் கிராமப்புற பின்னணியில் உருவாகியுள்ள இதை கார்த்திக் பழனியப்பன் இயக்கி அறிமுகமாகிறார். மறைந்த RNR மனோகர், சதீஷ், அம்மு அபிராமி, சங்கிலி முருகன், முல்லை மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஸ்ரீநாத் விஜய் இசை அமைத்துள்ள இந்த படத்துக்கு இக்பால் அஸ்பி ஒளிப்பதிவு செய்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான IPL தொடருக்கான மினி வீரர்கள் ஏலம் வரும் டிசம்பர் 16ஆம் தேதி அபுதாபியில் நடைபெறுகிறது. இந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரரான சஞ்சு சாம்சனை ரூபாய் 18 கோடிக்கு வாங்கியது. அதேவேளை CSK அணியிடமிருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஆல் ரவுண்டர்களான ரவீந்திர ஜடேஜாவை ரூபாய் 14 கோடிக்கும் சாம் கரனை ரூபாய் 2.4 கோடிக்கும் வாங்கியுள்ளது. இது போன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.